அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஆன்மீகம், ஆன்மீக பயணம் மற்றும் ஆஸ்ட்ராலஜி அண்ட் லைஃப் கைடன்ஸ் சம்பந்தமான வீடியோக்களுக்கு என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே இறை வழிபாட்டாளர்களோட இறை தாகத்தை தணிக்கிறதுன்றது ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. ஆனால் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு இறை வழிபாடை பற்றியும் பௌர்ணமி கிரிவலத்தை பற்றியும் நான் நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க பேசிக்கிட்டே நம்ம பயணத்தை தொடங்கலாம். காலையில் 8 மணி வரைக்கும் வானம் திறந்துட்டு ஊற்றுற மாதிரி பெய்த மழை இப்போது அதுக்கான அறிகுறியே இல்லை. இது இறைவனோட செயல் தான். காலையிலேயே இறைவனுக்காக பூஜை நடந்தது. அப்படியே எங்கள் கூட ட்ராவல் பண்ணி வர பக்தர்களுக்கும் உணவு செய்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இவங்க இந்த மாதம் புதுசாக எங்கள் கூட ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் ஆல்ரெடி எங்கள் கூட வரவங்க தான். இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த முறை புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையிலேருந்து திருவண்ணாமலை போகிறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுற வழி எதுன்னா, மேல்மருவத்தூர்லேருந்து ரைட் கட் பண்ணி வந்தவாசி வழியாக போகிற வழி தாங்க. இந்த பக்கம் உங்களுக்கு ரொம்ப அழகான வியூலாம் இருக்கும். ஸோ எந்த டிராஃபிக்லாம் இருக்காது. ரிலாக்ஸ்டாக நம்ம பயணத்தை மேற்கொள்கிறதுக்கு ஒரு அருமையான பாதைன்னு தான் சொல்லணும். இன்னொன்று, இந்த பக்கம் டோல்ஸ்லாம் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் காரில் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் டோல் அவாய்ட் பண்ணிவிட்டு போகலாம். பாருங்கள் இந்த வியூ எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. உங்களுக்கு டிரைவிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வழி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ஒரு முறை இந்த பக்கமாக போய் பாருங்கள். உங்கள் கண்களை இன்னும் கொஞ்சம் வைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இறைவன் இருக்கிறத நீங்கள் உணர முடியும். ஈவன் இன் த ஸ்மாலஸ்ட் டீட்டெயில்ஸ் ஆஃப் திஸ் எர்த் யூ கேன் see God. கோவில்களுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, இறைவன்கிட்ட போயிட்டு நம்மளோட குறைகளெல்லாம் சொல்லி இறைவன் நம்ம பிரச்சனையெல்லாம் பார்த்துக்குவார், நம்மளோட வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இறைவன்கிட்ட போகிறோம். ஆனால் பல நேரங்களில் நம்ம எப்போ பாரு ஏதாவது ஒரு யோசனையிலேயே நம்ம கடந்து போய்கிட்டு இருப்போம். நிகழ்காலத்தை உதறி தள்ளிட்டு எதிர்காலத்தையும் கடந்த காலத்தையும் மட்டுமே நம்ம மனசு அசை போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த கோவிலுக்கு போகிற ஒரு நாளாவது நம்ம எதை பற்றியும் யோசிக்காமல் இறைவனை பற்றியும் அந்த திருத்தலத்தை பற்றியும் மட்டும் யோசிச்சுட்டு போகிறது மிக சிறப்பு. அதிகப்படியாக வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு தேவையில்லை. முழு நம்பிக்கையோட இறைவனை அணுகும் பொழுது உங்களோட மற்ற பிரச்சனையெல்லாம் இறைவன் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு இதில் அந்த டைமை நீங்கள் இறைவனுக்காக டெடிகேட் பண்ணி போகணும். இறைவனை எப்படி அடையிறது, இறைவனை எப்படி வழிபடுறது, இந்த கிரிவலத்தை எப்படி நம்ம நடக்கிறது, இந்த கிரிவலம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் பதில் கொடுத்துருக்குறேன். சாலை ஓரத்துலேயே ஒரு கத்திரிக்காய் தோட்டம் இருந்தது. அந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக அறுவடை பண்ண கத்திரிக்காவை நாங்கள் வாங்கினோம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். தோட்டத்திலேருந்து பறித்து விற்கிற விஷயங்களை நம்ம வாங்கிறது ரொம்ப நல்லது. ட்ராவலில் முக்கியமான விஷயமே எல்லா விஷயத்தையும் நம்ம அனுபவிக்கணும், எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணணும், அட்ரஸ் பண்ணணும், புதிய மக்களோட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்போ நிறைய அனுபவங்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த போகிற வழியில் மாமியார் வீடு இருக்குன்ட்டு பால் கடும்பு வாங்கலான்னு சொன்னான். பால் வாங்கலான்னு போனேன். அப்புறம் என்ன சொன்னார், கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தார். ஃபஸ்ட்டு வர பால் கண்ணுக்குட்டிக்கு தான் கொடுக்கணுமா, அதை நம்ம தடுத்து குடிக்கிறது ஒரு பாவ செயல் சொன்னார். அதனால் அதை வாங்கலை. அதுதான் உண்மை. அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு 1:30 மணி வாக்கில் இந்த மாதிரி ஒரு அழகான இடத்துல நிறுத்தி மதிய உணவு சாப்பிட உட்காந்தோம். எவ்வளோ பெரிய ஃபேன்சி ரெஸ்டாரண்ட்ஸில் உட்காந்து நம்ம சாப்பிட்டாலும் இந்த மாதிரி இயற்கையில் உட்காந்து சாப்பிட்ற ஒரு அனுபவமே தனி அனுபவம் தான். உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே ஏதோ குப்பை மட்டும் போட வேண்டாம். அன்னதானம் செய்கிறது சிறப்பு. அதுலேயும் பௌர்ணமி நாளில் அன்னதானம் செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நாங்கள் உணவு சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பசியோடு இருக்கிற நிறைய பேருக்கு நாங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு தான் நாங்கள் உணவு சாப்பிட ஆரம்பித்தோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் எப்போல்லாம் உங்களால் முடியுமோ அப்போல்லாம் அன்னதானம் பண்ணுங்கள். புண்ணியத்தை சேகரிக்க ஒரு வழி அன்னதானம் செய்கிறது. ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் சொன்னது. அதே மாதிரி நாங்கள் எங்கன்னா உட்காந்து சாப்பிட்றோன்னா அந்த இடத்த நாங்கள் பொல்யூட் பண்ணவே மாட்டோம். சாப்பிட்ற எல்லா விஷயத்தையும் நாங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எங்கன்னா குப்பை தொட்டியில் தான் போடுவோம். காற்று எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே ஃப்ரெஷ்ஷான காற்றுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். எங்களுக்கு மேலே ஒரு பிளாங்கெட் போட்ட மாதிரி இறைவன் சூரிய பகவானை கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறாரு நாங்கள் சாப்பிட்ற வரைக்கும். எங்கேருந்து வந்தாருன்னா தெரியல. சுற்றி காடு தான் இருக்குது.
அரேஞ்ச் பண்ணும்போதே வந்துட்டாரு நடுவில். கிரிவலம் போகிறீங்கன்னா காலையில் வீட்டிலே சாப்பிட்ருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் வேணும்னா கையில் ஏதாவது நீங்கள் பேக் பண்ணிட்டு போயிடுங்க. அங்கே போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பாடை பற்றி கவலையே பட தேவையில்ல. சாப்பாடு தண்ணி எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்ல. அதனால் நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு போகலாம். நாங்கள் சாப்பிட்டு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி இறைவன் எங்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. இது ஒரு முழு லிங்கம் பார்த்தீங்களா? இதை நான் என்னன்னு சொல்லுவேன், அதை இயற்கை ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்த அந்த பார்சலில் இந்த தட்டு எல்லாத்தையும் எங்கேயும் நாங்கள் போட மாட்டோம். எங்கே சாப்பிட்டாலும் பேக் பண்ணி கவரில் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல டஸ்ட்பினில் தான் போடுவோம். இவருக்கு வச்ச சாப்பாடையும் இவர் க்ளீனாக சாப்பிட்டாரு. இதெல்லாம் எங்களோட குப்பை கிடையாது. இந்த பிளேட்டு இது பார்க்க மட்டை, அதனால் இது மக்கிடும். இந்த டாகுக்காக நாங்கள் சாப்பாடு வச்சோம். திருவண்ணாமலை சிவபெருமானின் ஸ்தலங்களிலே ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு ஸ்தலம் தான் சொல்லணும். இது ஒரு அக்னி ஸ்தலம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. ஒரு சில இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகணும், அந்த புண்ணிய ஸ்தலங்களில் உங்கள் கால் படணும், அப்போ தான் முக்தி அப்படின்ட்டு இருக்கோம். இந்த திருவண்ணாமலைக்கு மட்டுமே இருக்கிற ஒரு தனி சிறப்பு என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த கோவிலை நினைத்தாலே உங்களுக்கு மறுபிறவி இல்லாத முக்தி பேர் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த கோயிலோட சிறப்பு. நம்ம எல்லாருமே நம்மளோட ஊர் காவல் தெய்வமான ஐயனார் கோவிலை சின்ன வயதில் பார்த்துருப்போம். இடத்துலலாம் நம்ம விளையாடின அனுபவங்கள்லாம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக அங்கே ஒரு ஆலமரம், இந்த மாதிரி ஒரு குளம், கையில் வெட்டர்வாளோட கம்பீரமாக உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்மளோட ஐயனார். இதை பார்க்கும் பொழுதே சின்ன வயது ஞாபகங்கள் தான் நம்மளுக்கு வருது. இந்த சிறு தெய்வ வழிபாடை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். எவ்வளவோ சிறு தெய்வங்களை நம்ம வழிபட்டாலும் அந்த வழிபாடு போய் சேர்ற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரே ஒரு இடம்தான், பரம்பொருள்கிட்ட தான். இந்த உலகத்தில் எதை இறைவனாக நீங்கள் பாவித்தாலும் அது பஞ்சபூதங்களில் ஒன்றா தான் இருக்கும். அந்த பஞ்சபூதங்களையும் தன் கைக்குள்ளே வைத்து ஆளும் ஒரே இறைவன் பரம்பொருளான இறைவன் தான். கிரிவலத்தை பற்றி பேசலாம் வாங்க. பூதநாராயணரை வழிபட்டுட்டு இரட்டை பிள்ளையாரை வழிபட்டதுக்கு அப்புறமா கோவிலுக்குள்ளே சென்று உண்ணாமுலை தாயாரையும் அருணாச்சலேஸ்வரரையும் வழிபட்டதுக்கு அப்புறமா இந்த ராஜகோபுரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு தீபமோ ஒரு கற்பூரமோ ஏற்றிட்டு உங்கள் வேண்டுதலை இந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த கிரிவலத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த கோவிலுக்கு பின்னாடி தெரிகிற அந்த மலை தான் திருவண்ணாமலை. இந்த மலையை தான் நம்ம இறைவனாக பாவித்து இந்த கிரிவலத்தை மேற்கொள்கிறோம். கிரி என்றால் மலை, அந்த மலையை வலம் வருவது தான் கிரிவலம். மற்ற நாட்களை காட்டிலும் பௌர்ணமி நாட்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து சாமி தரிசனம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு 14 கிலோமீட்டர் மலையை சுற்றி அமைந்துள்ள பாதை தான் இந்த கிரிவல பாதை. கிரிவல பாதையில் அஷ்டலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8 லிங்கங்கள் இருக்கும். அதில் முதல் லிங்கம் தான் இந்த இந்திரலிங்கம். இந்த இந்திரலிங்கம் வந்து துலா ராசி ரிஷப ராசிக்கும் காரகத்துவம் கொண்ட லிங்கம். மீதி இருக்கிற 10 ராசிகளுக்கு எந்தெந்த லிங்கம் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். முழுமையாக இந்த வீடியோவை பாருங்கள். 26வது முறை கண்டினியூஸாக வரேன். எம்பெருமானின் திருவருளால் இத்தனை முறை என்னால் கண்டினியூஸாக இங்கே வர முடியுது. 48 மாதங்கள் தொடர்ந்து வரணும் அப்படின்றது என்னோட ஒரு முடிவு. அதுக்கு இறைவன் வந்து என்ன பண்ணுறாருன்னு இந்த இடத்துல தான் அக்னிலிங்கம் இருக்குது. இந்த லிங்கம் வந்து சிம்ம ராசிக்கு காரகத்துவம் கொண்ட லிங்கம். சிம்ம ராசிக்காரங்கள்லாம் இந்த லிங்கத்தை கண்டிப்பாக வழிபடுறது உங்கள் வாழ்க்கைக்கே சிறப்பை தரும். இத்தனை லட்சம் மக்கள் தன்னெழுச்சியாக வந்து இந்த இடத்துல கிரிவலம் பண்ணுறாங்க. அப்படி என்ன தான் சிறப்பு இருக்குது? ரமண மகரிஷி ஐயாவோட ஆசிரமம், சேஷாத்ரி சுவாமிகளோட ஆசிரமம், இது இல்லாமல் பல சித்தர்களோட ஜீவ சமாதிகள், 16 விநாயகர் கோவில், 7 முருகர் கோவில், ஆதி காமாட்சி அம்மன் கோவில், ஆதி அண்ணாமலை திருக்கோவில், இப்படி ஒரு கோவிலையும் நம்ம சொன்னால் இந்த ஒரு வீடியோ முழுக்கவும் போதாது. அந்த மாதிரி எண்ணில் அடங்காத கோவில்கள் இந்த பாதையில் இருக்குது. அதனால தான் இந்த பாதை இவ்வளவு புண்ணியம் பெற்ற ஒரு பாதையாக இருக்குது. இறைவனை பற்றியே இறைவன் நாமத்தை ஜபித்து கொண்டே மௌனமாக அமைதியாக நடந்து போகணும்.
தென்னங்குருத்து ரொம்ப நல்லது. இயற்கையான உணவுகள் எங்கே இருந்தாலும் நான் அதை விடுறதே கிடையாது, கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுவேன். இந்த உடல் இறைவன் கொடுத்த வாடகை வீடு. இந்த உடலுக்குள்ளே ஆன்மாவாக இறைவன் இருக்கிறார் அப்படின்ற உண்மையை உணர்ந்ததுக்கு அப்புறமா இந்த உடம்புக்குள்ளே என்ன போகணும் அப்படின்றதுல நான் ரொம்ப டிசிப்ளின்டாக இருக்கிறேன். அஷ்டலிங்கமில் இந்த லிங்கம் யமலிங்கம் கோவில். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கிரிவலம் பண்ணும் பொழுது கண்டிப்பாக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் விட்டுறாதீங்க. இறைவனோட திருநாமத்தை ஜபிக்கிறது, அப்படி இல்லைன்னா மௌனமாக தியானம் பண்ணிக்கிட்டே போகிறது, நம்மளோட எண்ணங்களை சுத்தமாக வைத்துக்கிறது, நம்மளை நாமும் சுத்தமாக வைத்துக்கொள்வது, பொறுமையாக நிதானமாக ரிலாக்ஸ்டாக நடந்து போகணும். இறைவன் திருவடியில் நம்ம சரணடைந்து இந்த கிரிவலத்தை செய்யணும். மற்ற பக்தர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம அந்த கிரிவலத்தை பண்ணணும். கண்டிப்பாக உங்கள் மொபைல் ஃபோனை சைலண்ட்டில் போட்டுருங்க. வேறு எந்த பிரச்சனைகளை பற்றியும் யோசிக்காமல் இறைவன் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு கொடுப்பாரு அப்படின்ற முழு நம்பிக்கையோடு இந்த கிரிவலத்தை பண்ணுங்கள். மாதந்தோறும் இந்த கிரிவலம் நீங்கள் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கும். உங்களோட குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும். உங்களோட பிள்ளைகள் கல்விலையும் மற்ற விஷயங்கள்லையும் முன்னேற்றம் அடையிறத நீங்கள் கண்கூட பார்க்கலாம். உங்களோட ஜாதகத்தில் சந்திரனின் நிலை சரியில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் கிரிவலம் பண்ணும் பொழுது சந்திரனின் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். சந்திர திதியில் சந்திரோதயத்துக்கு அப்புறமா நீங்கள் கிரிவலம் பண்ண ஆரம்பிங்க. உங்களை சுற்றி அழகான விஷயம் எங்கே இருந்தாலும் ஒரு நிமிஷம் நின்று அதை அட்மையர் பண்ணி அந்த அழகில் மூழ்கி போகாமல் கடந்து போகாதீங்க. வாரணாசிலேருந்து வந்திருக்காராம். இவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். இவரோட ஆன்மீக அனுபவங்கள் எல்லாம் எங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த இடம் திருநேரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லக்கூடிய கோவில். இந்த கோவிலும் நம்மளோட அண்ணாமலையார் கோவிலும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும், நடுவில் மலை இருக்கும். ஜோதிடத்தில் சந்திரனை தான் மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் தான் உங்களோட மன வலிமை, சிந்தனை பலம், உறுதிப்பாடு, முடிவெடுக்கக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு கிரகம். கிரிவல பாதையில் நந்தி தேவர் தனித்து திருவண்ணாமலையை நோக்கி அமர்ந்து இருக்கிறார். நிருத்திலிங்கம் மேஷ ராசி காரகத்துவம் கொண்டது. அதனால் மேஷ ராசிக்காரங்கள்லாம் நிருத்திலிங்கத்தை கண்டிப்பாக வழிபடுங்க. நல்லா அப்படியே நடந்துட்டு பொறுமையாக நடந்து வந்துகிட்டே இருக்கிறோம். சந்திர பகவான் வந்துட்டார். க்ளவுட்ஸ் எல்லாம் விலகிருச்சு பாருங்க. சூரிய லிங்கம். இந்த இடம் வர்ணலிங்கம், மகர ராசியின் காரகத்துவம் கொண்ட இடம். கண்டிப்பாக மகர ராசிக்காரங்கள்லாம் இந்த லிங்கத்தை வழிபடுறது உங்களுக்கு சிறப்பு. தேனுள்ள மலர்களை கண்ட தேனீக்கள் போல் எங்கெங்கிருந்தோ மக்கள் எம்பெருமானை காண, எம்பெருமானை தரிசிப்பதற்காக திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணுறாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சு பண்ணுறாங்க, ஒரு சிலர் தெரியாமல் கிரிவலம் பண்ணுறாங்க. எப்படி செய்தாலும் பலன் உண்டு. இதில் குறிப்பாக நம்ம மனசில் வச்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் என்னென்னா, தேவையில்லாத விஷயங்களை பற்றி பேச வேண்டாம். யாருக்கும் எந்த கெட்டதையும் விளைவிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இங்கே நடக்க வேண்டாம். மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. மற்ற பக்தர்களுக்கு இடையூறு இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இந்த ராஜகோபுரத்தில் ஆரம்பிக்கணும், அதே மாதிரி உங்களோட கிரிவலம் ராஜகோபுரத்தில் தான் முடியணும். இந்த விஷயங்களெல்லாம் கண்டிப்பாக மனசில் வச்சுக்கோங்க. எம்பெருமான் ஈசனின் திருவருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். சந்திரனின் ஆற்றல் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த 3-4 மணி நேரம் நீங்கள் சந்திரனின் ஆற்றலில் நடக்கும் பொழுது உங்களுக்கு படிப்படியாக தெளிவு கிடைக்கும். மன உறுதி, மனதிடம், கரெக்டாக முடிவெடுக்கக்கூடிய அந்த மனப்போக்கு, இதெல்லாம் கிடைக்கும். சித்த மலம் அகன்று சிவானந்தத்தில் நீங்கள் திளைக்க முடியும். சிவபெருமான் கூடிய விரைவில் உங்களை ஆட்கொள்வார் அப்படின்றது நிச்சயம். அன்னதானம் செய்யும் பொழுது இறைவன் நிர்ணயிக்கப்பட்ட மக்களின் ஊடாக அந்த அன்னதானத்தை உட்கொள்வார் அப்படின்றது தான் அன்னதானத்தின் சிறப்பு. அப்போ இந்த அன்னதானத்தை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடலாம். அன்னதானம் சாப்பிடும் பொழுது நீங்களே அவங்களுக்கு இறைவனாக தோன்றுவீர்கள். இந்த இடம்தான் வாயுலிங்கம். இந்த வாயுலிங்கம் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பான இடம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் போங்க.
இந்த இடம் தான் குபேரலிங்கம். இந்த குபேரலிங்கம் வந்து தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இடம். கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சால் இந்த இடத்துல தரிசனம் பண்ணுங்கள். இந்த இடம் தான் ஈசானிய லிங்கம். இந்த லிங்கம் வந்து மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் காரகத்துவம் கொண்ட லிங்கம். நான் பார்க்குறேன். இந்த கிரிவல பாதையில் ஆரம்பத்தில் சுலபமாக இருந்தாலும் சில இடங்களில் ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும். கடைசியில் உங்களோட பாதை முடியும் பொழுது நிறைய கற்கள் வந்து உங்கள் பாதத்தை பதம் பார்க்கும். வாழ்க்கையில் சில சமயங்களில் நம்ம மேலே ஏறுறதும் சில சமயங்களில் நம்ம கீழே வர்றதும் வழக்கமான விஷயந்தானே. அதே மாதிரி இன்பங்கள் துன்பங்கள் நிறைந்ததான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் குறிக்கிறது தான் இந்த கிரிவல பாதை. என்னதான் வாழ்க்கை நம்மளுக்கு துன்பங்களை கொடுத்தாலும் மனம் தளராமல் இறைவன் மீது கொன்ற பற்றினால் இறைவனின் கரங்களை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையில் முன்னேறுவோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி இன்னும் நிறைய அழகான வீடியோஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.